மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பப்ளிக் 2024க்கான ரிசல்ட்ஸ் எந்த டைமில் வரும்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரை வச்சு நம்ம பார்க்கும்போது 9:30 AM-லேருந்து 10:30 AM-குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரியுது. மோரோவர் 6th May அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே அது 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன தேதி தான். பட் இப்போ வரைக்கும் நமக்கு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வரலை. அன்அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா போன சாட்டர்டே மீட்டிங் எல்லாம் வச்சு நடத்தினாங்க. அமைச்சரும் அதில் கலந்துக்கிட்டு இருந்தார். அப்போ மோஸ்ட்லி 6th May அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தகவல்கள்லாம் நமக்கு நியூஸில் கூட வந்துச்சு. இருந்தாலும் அஃபீஷியலான அந்த கன்ஃபர்மேஷன்றது பள்ளிக்கல்வித்துறைக்கிட்ட இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். ஸோ அதில் தான் அவங்க இத்தனாம் தேதி இத்தனாவது டைமிங்கில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஷியோராக சொல்லுவாங்க. அப்போ தான் 100% கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம பார்க்கும்போது 6th May 9:30 AM ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது தெரியுது. ஒருவேளை கொஞ்சம் டைமிங் டிலே பண்ணாலும் 10 இல்லை ஒரு 10:30 வரைக்கும் வேணால் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே கிடையாது. ஆல்சோ இந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு 1 or 2 டேஸில் வந்துடும். ஏன்னா இன்றைக்கே 2nd May ஆயிடுச்சு. இன்றைக்கி கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனாலும் 3rd May இல்லை 4th Mayக்குள்ளே 4th Mayக்கு அப்புறம் அவங்க ரொம்ப டிலே பண்ணிட மாட்டாங்க. ஸோ ரிசல்ட் வரதுக்கு மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. சரியா? அண்ட் ரிசல்ட்ஸை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு TN ரிசல்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கனாலே போதும். உள்ளே உங்களுக்கு எடுத்த உடனே tnresults.nic.in அப்படின்னு வெப்சைட் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா பிளாங்காக இருக்கும். பட் இதை நான் ஒரு சின்ன டெமோ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக இருக்கும். எடுத்த உடனே +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2024ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கீழே +1 அரியர்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதாவது இந்த வருஷம் +2 படிக்கிறவங்க, இப்போ முடித்தவங்க, ஏற்கனவே +1 அரியர் வச்சுருப்பாங்க சில பேர். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ அதோடு சேர்த்து ரிலீஸ் பண்ணால் தானே காலேஜ் அட்மிஷனுக்கு யூஸ் ஆகும். +1க்கு நார்மல் +1 லேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த +1 ஏற்கனவே ஃபெயில் ஆகி செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ரிசல்ட்ஸும் இப்போவே நமக்கு இதில் வந்துடும். ஸோ பேசிக்காக நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு லோட் ஆகும். லோட் ஆன உடனே நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா இப்போவே நீங்கள் உங்களோட ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் யாருக்காச்சும் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேளுங்க, உங்கள் ரோல் நம்பர் அடுத்து இருக்கிறவங்க அந்த மாதிரி யார்ட்டையாச்சும் கேட்டு கூட நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிடலாம் இதுதான் நம்ம நம்பர் அப்படின்னு. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தளவில் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் போடணும். நிறைய பேர் தப்பாக போடுறதுனால ரிசல்ட் வராது. டேட் அப்படின்றப்ப நம்ம 2 டிஜிட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் 12ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதினா நீங்கள் அப்படியே போட்டுடலாம். அதுவே வெறும் 2ஆம் தேதினா 02 இல்லை 03 அந்த மாதிரி தான் போடணும். மந்த்தும் அதே மாதிரி தான். அடுத்தது இயர் 4 டிஜிட்ஸில் இருக்கணும். கெட் மார்க்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மார்க்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். சரியா? அண்ட் ரிசல்ட் 6th May 9:30 AM மோஸ்ட்லி நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நமக்கு இன்னொரு ஃபியூ டேஸில் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நமக்கு உறுதியாக தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.